பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே, உங்களுக்கு நார்மலாக எக்கனாமிக்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆட்களுக்கு தெரியும், ஒரு லார்ஜர் எக்கானமிங்கிறது வந்து எப்போவுமே அதிகப்படியான கடன்களை வாங்கும். இந்தியாவில் தமிழ்நாடு 2வது லார்ஜஸ்ட் ஸ்டேட் எக்கானமி. அது உங்களுக்கு புரியுமா இல்லை தெரியுமா தெரியாதா? என்றைக்குமே பிகர் எக்கானமி வந்து பிகரான ஒரு பட்ஜெட்டை போடும். ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாநிலம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை அதிகப்படியான ஒரு பட்ஜெட்டை போடக்கூடியது இயற்கை. அப்போது அதிகப்படியான பாரோயிங்கும் வாங்குறது, அதிகப்படியான கடன்களை வாங்குறது நார்மலான ஒரு டெர்மினாலஜி இன் எக்கனாமிக்ஸில். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே? அது மட்டும் அல்லாமல் இங்கே தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியினுடைய டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ 31 விழுக்காடு தான் நான் முன்னமே சொன்ன மாதிரி இருக்குங்கும் போது, அது பஞ்சாபில் கிட்டத்தட்ட 48 விழுக்காடாகவும், ராஜஸ்தானில் 40 விழுக்காடாகவும், வெஸ்ட் பெங்காலில் 37 விழுக்காடாகவும், கேரளாவில் 37 விழுக்காடாகவும், ஹரியானாவில் 34 விழுக்காடாகவும் இருக்குது. அப்போ தமிழ்நாடு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அலார்மிங்காலாம் இல்லை. அது வந்து ப்ராப்பராக ஃபினான்ஸ் கமிஷனோடைய நார்ம்ஸ் படி தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக உறுதியாகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி யூபி வந்து தமிழ்நாட்டை விட 2 மடங்காக 2010 கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்குல இருக்குது கடன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி யூபி வந்து தமிழ்நாட்டை விட 2 மடங்கு முன்னாடி 2010 வாங்கிக்கிட்டு இருந்துச்சு கடன். ஆனால் இப்போது வந்து தமிழ்நாடு ரொம்ப ஹையரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் யூபி வந்து தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷனை விட 3 மடங்கு அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது லோ பாரோயிங் கடன்களை கம்மியாக வாங்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் வந்து என்ன சொல்லுது? அதனுடைய இண்டிகேட்டர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் டிசிப்ளினால் மட்டுமே இது கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இதை நீங்கள் மறுக்கிறீங்க. அப்போது தமிழ்நாட்டோடைய இந்த கடனை வாங்குறது கூறியதுக்கு எதற்காக அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அது மெயினாக சென்னை மெட்ரோவுடைய ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்ப்ளீட்டாக ஸ்டேட் ஃபண்டட். அதே மாதிரி டான்ஜெட்கோவுடைய ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியினுடைய உற்பத்திக்கு மிக காரணியாக இருக்கக்கூடிய டான்ஜெட்கோவுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்குரிய வாங்கின கடன்களும் இதில் அதிகம். அதே மாதிரி அதிகப்படியான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதில் போயிருக்குதுன்னா, ரோடு, போர்ட்டு, இண்டஸ்ட்ரி, அப்புறம் வெல்ஃபேர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராவை டெவலப் பண்ணதில் இதில் அதிகப்படியான செலவினங்கள் அதிகமாக ஆகிருக்குது. அப்போது ஒரு கடனை வாங்குறது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறங்கும் போது அந்த கடன் வந்து கெட்ட கடன் கல்ல,